நமது அன்றாட வாழ்க்கையில் பயனுள்ள ஆன்மீக அறிவுகளை பகிர்ந்து கொள்ளும் இந்த சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்று நாம் பேசப்போவது நமது பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்க உதவும் ஒரு முக்கியமான வழியை பற்றியாகும். நான் நீண்டு சிக்கலாக பேசி யாரையும் குழப்ப விரும்பவில்லை. எல்லாவற்றையும் எளிமையாகவும் குறுகியதாகவும் தெளிவாகவும் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நமது பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிப்பவன் நமது ரப்பாகிய அல்லாஹ். மனதார ஆத்மார்த்தமாக இக்லாசுடன் துவா செய்தால் அந்த துவாவுக்கு இஜாபத் ஏற்பிட்டேன் கிடைக்கும் என்று அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளான். ஆனால் சில சமயங்களில் நம்மில் பலர் புலம்புவதுண்டு, நான் எவ்வளவு பிரார்த்தித்தும் என் துவாவுக்கு பதில் கிடைக்கவில்லை, என் பிரார்த்தனையை அல்லாஹ் கேட்கவில்லையா என்று சன்று வந்த இத்தகைய எண்ணங்கள் மனதில் வருபவர்களுக்கு இன்று நான் ஒரு முக்கியமான ஹதீஸை பகிர உள்ளேன். இந்த ஹதீஸை இமாம் தப்ரானி பதிவு செய்துள்ளார். மகானான சஹாபியான அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து நிவேதிக்கப்பட்டது. இந்த ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, ஒரு நபர் தினமும் 27 முறை ஒரு குறிப்பிட்ட பாவமன்னிப்பு வாசகத்தை ஓதினால் அவரது அனைத்து பிரார்த்தனைகளுக்கும் அல்லாஹ் பதில் அளிப்பான். அது மட்டுமல்ல, அவரது இந்த செயல் மூலம் பூமியில் உள்ளவர்களுக்கு உணவு மற்றும் பிற ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அந்த பாவமன்னிப்பு வாசகம் என்னவென்றால், இந்த துவாவை தினமும் 27 முறை ஓத வேண்டும். இதன் பொருளை பார்ப்போம். ஓ அல்லாஹ், என் பாவங்களை மன்னித்தருள், முஃமின்களுக்கும் முஹ்மினாக்களுக்கும் நீ மன்னிப்பு அளித்தருள். இந்த துவா மிகவும் எளிமையானது, ஆனால் அதன் சக்தி மிக பெரியது. நமது தேவைகளுக்காக துவா செய்வதற்கு முன் இந்த வாசகத்தை 27 முறை ஓதவும். பின்னர் நமது இதயத்தில் தோன்றும் எந்த துவாவையும் செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் நமது துவாக்களுக்கு பதில் கிடைக்க இந்த செயல் மிகவும் உதவியாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த துவாவை கற்றுக்கொள்வது சிறிதும் கடினமல்ல. இதை 27 முறை மீண்டும் மீண்டும் ஓதவும். இதை நமது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்கவும். உதாரணமாக, காலையில் எழுந்த பிறகு, ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அல்லது இரவு தூங்குவதற்கு முன் இந்த துவாவை ஓதலாம். நமது பிரார்த்தனைகளை அல்லாஹ் கேட்கிறான். சில சமயங்களில் பதில் நாம் எதிர்பார்க்கும் விதத்தில் வராமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, அல்லாஹ் ஒருபோதும் நமது துவாக்களை புறக்கணிப்பதில்லை. நமது ஆத்மார்த்தமும் பொறுமையும் அவனுக்கு முன் மிகுந்த மதிப்பு வாய்ந்தவை. இப்போது இந்த துவாவின் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒரு முறை நினைவு கூர்வோம். 27 முறை இந்த வாசகத்தை ஓதுவது நமது பாவங்கள் மன்னிக்கப்பட உதவுவது மட்டுமல்ல, மற்ற முஃமின்களுக்காகவும் நாம் பிரார்த்திக்கிறோம். இது நமது மனதை பணிவாக்கி நமது துவாக்களுக்கு மேலும் ஏற்பு கிடைக்கச் செய்யும். கடைசியாக ஒரு விஷயத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். துவா செய்யும் போது நமது இதயத்தை முழுமையாக அல்லாஹ்விடம் ஒப்படைக்கவும், நமது தேவைகளை அவனிடம் சமர்ப்பிக்கவும், ஆனால் அவனது முடிவில் திருப்தி அடையவும். ஏனெனில் அவன் நமக்கு அளிப்பது எப்போதும் நமக்கு மிகச் சிறந்ததாகவே இருக்கும். பிரியமானவர்களே, இந்த துவாவை இன்று முதல் நமது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்குவோம். அல்லாஹும்ம ஃபக்ஃபிர்லி வலில் முஃபமினீன் வலில் முஃபமினாத் அவந்து 27 முறை இன்ஷா அல்லாஹ் நமது பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கும். இந்த அறிவை அனைவரும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலின் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். மேலும் ஆன்மீக அறிவுகளுக்காக நாம் ஒன்றாக பயணத்தை தொடர்வோம்.